ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் கிரியேஷன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்னதுன்னா ஹரிசாண்டல் ஸ்க்ரால் அண்ட் வெர்டிகல் ஸ்க்ரால் எப்படி டிசைன் பண்றது, அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது மாதிரி நம்ம ஆப்ஸ், வெப்சைட் நிறைய இடத்துல வந்து நம்ம இந்த ஹரிசாண்டல் ஸ்க்ரால், வெர்டிகல் ஸ்க்ரால் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க மோஸ்ட்லி நீங்க சோசியல் வெப்சைட்ஸ்ல எல்லாம் நீங்க வந்து பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கீழே நம்ம நியூஸ் ஃபீட் ஸ்க்ரால் பண்ற இடத்துல எல்லாமே நம்ம வந்து இந்த ஸ்க்ரால் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு புரியும். 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெர்டிகல் ஸ்க்ராலிங் பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எண்ட் ஆஃப் தி வீடியோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எதுனாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தேவையான ஆர்ட்போர்ட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் ஸ்க்ரால் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஹரிசாண்டல் ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்து ஒரு பைக்கோட லேண்டிங் பேஜ் எடுத்துட்டேன். ஸோ லேண்டிங் பேஜில் வந்து கீழே அதோட மாடல்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் இல்லைன்னா ஒரு ஸ்கொயர் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிட்டேன். தென் இதை வந்து லைட்டாக நான் வந்து கியூ ஷேப்ஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு பைக்கோட மாடல்ஸ்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாடல்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரால், ஹரிசாண்டல் ஸ்க்ரால் எப்படி நம்ம பிளேஸ் பண்றது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் வந்து மாடல் 1 அப்படின்னு நான் ஆட் பண்றேன். ஸோ இப்போ வந்து நான் மாடல் 1 அப்படின்ட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். தென் இதோட டெக்ஸ்ட் கலர் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு பிளாக்ல நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம ரிப்பீட் கிரிட் யூஸ் பண்ணி நம்ம ஒரே இதை வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நான் ஒரு 15 இல்லை ஒரு 20 வச்சுக்கலாம். ஸோ 20 வச்சுக்கிட்டேன். தென் இதுக்கு வந்து கீழே ஒரு ப்ரைஸஸ், ஸோ ப்ரைஸுக்கு வந்து ஒரு இன்னொரு இதை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை வந்து இப்போ நான் ஒரு $25,000 வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதை வந்து நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ரெட் அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இது எல்லாத்தையுமே நான் வந்து குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ குரூப் பண்ணிட்டு ரிப்பீட் கிரிட் ஆப்ஷன். ஸோ நான் ரிப்பீட் கிரிட் ஆப்ஷன் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க. ஸோ நான் இதை வந்து ரிப்பீட் கிரிட் யூஸ் பண்ணி ஒரே இதை வந்து நான் மல்டிபிள் டைம்ஸ் வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஆர்ட்போர்டு கொஞ்சம் நம்ம நோத்தி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஒரே இதை வந்து நான் மல்டிபிள் டைம்ஸ் வந்து நான் வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இதை வந்து நான் அன்குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ அன்குரூப் பண்ணிட்டு இதை வந்து ஒவ்வொரு இதுக்குமே நம்ம வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லா இதுக்குமே வந்து நேம் அண்ட் ப்ரைஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். தென் ஒவ்வொரு இதுக்குமே நம்ம வந்து இமேஜ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ராயல் என்ஃபீல்ட் பைக்குனால ஸோ நான் ஒவ்வொரு இமேஜுமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து பிளகின்ஸ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் பிளகின்ஸ் பற்றி நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளகின்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் இந்த 6 இமேஜுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். தென் மாடல்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 6 பாக்ஸ்க்கு இமேஜ் பிளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் கீழே வந்து மாடல் ப்ரைஸ் எல்லாமே வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ இப்போ நான் இந்த 6 இதுவுமே நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ 6மே நான் செலக்ட் பண்ணிட்டு ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஸ்க்ரால் குரூப்ஸ் கொடுக்க போறேன். ஸோ அந்த ஸ்க்ரால் குரூப்ஸ் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. ஸோ நான் இங்கே கொண்டு போன வாட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்க்ரால் குரூப்ஸ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் இதை கிளிக் பண்ணேன்னா வந்து இது அப்படியே வந்து ஒன்றா குரூப் ஆயிரும். ஸோ வந்து இந்த ப்ளூ கலர்ல 2 சைட்லையுமே இண்டிகேஷன் ஆகும். இப்போ என்ன இருக்குன்னா நம்ம அந்த 6 இமேஜுமே வந்து இப்போ குரூப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ப்ளூ கலர் ஸ்க்ரால் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நான் இது வரைக்கும் மூவ் பண்றேன். ஸோ நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ப்ளூ கலர் ஸ்க்ரால் இருந்தால் எப்படி வரும், ஸோ கடைசி வரைக்கும் இருந்தால் எப்படி வரும்ன்ட்டு. ஸோ இப்போ பாருங்க, நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போ பாருங்க, நம்ம ப்ளே பண்றோம். ஸோ நான் இப்போ வந்து இதை வந்து நான் ஸ்க்ரால் பண்றேன். ஸோ இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணவேல இங்க வரைக்கும் நான் ப்ளூ கலர் ஸ்க்ரால் வச்சிருக்கிறதுனால ஸோ அதோட மூவ்மெண்ட்ஸ் வந்து கடைசி வரைக்குமே போகுது. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்க்ரால் வந்து நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் இதோட ஸ்க்ரால் வந்து நான் இந்த இடத்துலயே நான் லிமிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம்னா அதோட ஸ்க்ரால் லிமிட் வந்து அங்கேயே நின்றோம். ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் வராது. இப்போ பாருங்க, இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இந்த இடத்துலயே வந்து கட் ஆயிரும். உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த இடத்துலயே அதோட கட் வந்து விழுந்துரும்.
ஸோ இதுக்கோசம் தான் நம்ம வந்து அந்த ப்ளூ கலர்ல இண்டிகேஷன் ஆகிறத வந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம மூவ் பண்ணி வைக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு சோசியல் மீடியாவோட ஆப் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். ஒரு ரெக்டாங்கிள் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பிளேஸ் பண்ண போறோம் அப்படின்னம்னா, ஸோ ஸ்டேட்டஸ்ல வந்து நிறைய பேர் போடுவாங்கல்ல, ஸோ அதுக்கோசரம் இங்க அவங்களோட இமேஜஸ் ஷோ பண்றதுக்கோசரம் நான் இதை வந்து ஆட் பண்றேன். ஸோ இதோட கலர்ஸ் வந்து நான் டிம் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ சர்க்கிள் எதுக்குன்னா அதுக்குள்ள வந்து இமேஜஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ண போறோம். ஸோ நான் வந்து இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ரிப்பீட் கிரிட் யூஸ் பண்ணி சர்க்கிள்ஸ் வந்து நான் நிறைய வந்து ஃபீட் பண்ண போறேன். இப்போ பாருங்க. ஸோ இதை வந்து நான் அன்குரூப் பண்ணிடுறேன். ஸோ அப்போதான் வந்து சிங்கிளா வந்து நமக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இது எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபேஸஸ் ஆட் பண்ணும். ஸோ இந்த யூஐ ஃபேஸஸ் பிளகின் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை ரேண்டம்லின்னு கொடுத்துறேன். ஸோ இது வந்து ரேண்டமா வந்து எல்லா இமேஜும் வந்து இதுக்கு பிளேஸ் பண்ணிடும். இப்போ பாருங்க, ரேண்டமா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இமேஜ் பிளேஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது என்ன பண்ண போறேன்னா, அகைன் வந்து நான் ஸ்க்ரால் குரூப் கொடுக்க போறேன். ஸோ இங்க பாருங்க, ஸ்க்ரால் குரூப் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷிஃப்ட் பிளஸ் ஆல்ட் பிளஸ் ஹச் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரால் குரூப் ஆயிரும். தென் இதோட இது வந்து நான் லாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெர்டிகல் ஸ்க்ரால் எப்படி டிசைன் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அகைன் நான் ஒரு ரெக்டாங்கிள் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிள் எதுக்கோசம் நான் ட்ரா பண்றேன் அப்படின்னம்னா, ஸோ இது வந்து நியூஸ் ஃபீட் நம்ம ஸ்க்ரால் பண்ணுவோம்ல சோசியல் மீடியாஸ்ல, ஸோ அதுக்கோசரம் தான் நான் இந்த ரெக்டாங்கிள் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். அகைன் நான் இங்க நம்ம ஒவ்வொரு பர்சன் நேம்ஸ், ஒரு பர்சனோட ஐகான்ஸ் தேவைப்படும்ல, ஸோ அதுக்கோசரம் இங்க ஒரு சர்க்கிள். அண்ட் தென் என்ன பண்ண போறோம்னா, இதுல வந்து நேம் வந்து, ஸோ யாரு அப்படின்றது ஒரு நேம் வேணும்ல, ஸோ அதுக்கோசரம் நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணி கூட நான் அங்கே பிளேஸ் பண்ணிக்கிறேன். இதோட நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து நான் கிறிஸ் கிரியேஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து கீழே வந்து அந்த சிம்பிள்ஸ்ல வேணும்ல ஐகான்ஸ், அதுக்கோசரம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த ஐகான்ஸ் நான் எடுத்து வந்து இங்கே பிளேஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, நான் அந்த இடத்துல ஐகான்ஸ் பிளேஸ் பண்ணிட்டேன். தென் இன்னொரு ஐகான் நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு குரூப் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா, ரிப்பீட் கிரிட். ஸோ ரிப்பீட் கிரிட் யூஸ் பண்ணி கீழே வரைக்கும் நான் எவ்வளோ தூரம் வேணுமோ நான் வந்து ஸ்க்ரால் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நீங்க நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. இதை அன்குரூப் பண்ணிடுறேன். ஸோ அன்குரூப் பண்ணிட்டு இந்த ஆட் போர்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஆட் போர்ட் கிளிக் பண்ணி இந்த ஆட் போர்டோட சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ ஆட் போர்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் நீங்க பாருங்க, இதை நான் பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்துறேன். ஸோ இதுதான் நம்மளோட லிமிட். இந்த ப்ளூ கலர் இண்டிகேட் ஆகுது இல்ல, ஸோ இந்த ப்ளூ கலர் இண்டிகேஷன் தான் ஒரு ஆட் போர்ட் ஸ்க்ரீனோட எண்டு. ஸோ இதை வந்து நான் மூவ் பண்ணா, இப்போ நான் இதை முன்னாடி நான் மூவ் பண்ணா இதுதான் எண்டு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ நம்ம மூவ் பண்ணாலுமே வந்து நம்மளோட இந்த கீழே இருக்க இந்த ஹோம் பட்டன் இதெல்லாமே வந்து நவரக்கூடாது. அதுக்கோசரம் இந்த ஃபிக்ஸ் பொசிஷன் வென் ஸ்க்ராலிங் இது கொடுத்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ண மேல் வந்து இது மூவ் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு இமேஜ் வந்து நான் வந்து பிளேஸ் பண்ண போறேன். இப்போ பாருங்க, நான் எல்லா இதுக்குமே நான் வந்து இமேஜஸ் வந்து ஃபீட் பண்ணிட்டேன். நம்ம இதை இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்க்க மேலே உங்களுக்கு நல்லாவே இன்னும் புரிஞ்சிடும். ஸோ வெர்டிகல் ஸ்க்ரால் எப்படி ஆக்ட் ஆகுது, ஹரிசாண்டல் ஸ்க்ரால் எப்படி ஆக்ட் ஆகுதுன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹரிசாண்டல் ஸ்க்ரால் பார்த்தலாம். ஸோ இது வந்து ஸ்டேட்டஸ் யார் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்ப்போம்ல. ஸோ இது வந்து நம்ம ஹரிசாண்டல் ஸ்க்ரால். ஸோ இது வந்து வெர்டிகல் ஸ்க்ரால். ஸோ நம்ம மூவ் பண்ண மேல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து மூவ் ஆகும். ஸோ இது வந்து வெர்டிகல் ஸ்க்ரால். ஸோ நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ண மேல் வந்து கீழே இருக்க இந்த ஹோம் இது வந்து ஒரே பொசிஷன்ல தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அங்க ஃபிக்ஸ் வென் ஸ்க்ராலிங் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அதனால வந்து இது வந்து மூவ் ஆகலை. நம்ம வெர்டிகல் ஸ்க்ராலை வந்து இன்னொரு மாதிரி டிசைன் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இந்த ஆர்ட் போர்டை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ டூப்ளிகேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இங்க பாத்தீங்களா, ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா, இந்த ஆப்ஷன் பாத்தீங்களா, ஸோ வெர்டிகல் ஸ்க்ரால் ஷிஃப்ட் ஆல் பிளஸ் வி கொடுத்தீங்கன்னா வெர்டிகல் ஸ்க்ரால் ஆப்ஷன் வந்து வந்துடும். தென் இங்க பாருங்க, ஸோ இந்த ஆர்ட் போர்டு வந்து நம்ம நார்மலா கூட வச்சுக்கலாம். ஸோ நார்மல் ஹைட்டே நம்ம வந்து வச்சுட்டோம். தென் இந்த வெர்டிகல் ஸ்க்ரால் இருக்குல்ல, ஸோ இதோட லிமிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணணும்னாலும் வந்து நமக்கு அந்த வெர்டிகல் ஸ்க்ரால் ஆப்ஷன் வந்து ரோல் ஆகும். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க,
ஸோ நான் இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக நம்ம கீழே கரெக்டாக வந்து நமக்கு ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வெர்டிகல் ஸ்க்ரோல் வந்து டிசைன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்கள் அதுலேயும் பிங்க் பண்ணுங்க, உங்களுக்கு நான் அதுலேயும் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.